இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இதுதான் பார்க்க போகிறோம். இது எல்லாமே நம்ம கைவண்ணங்கள் தான். இப்போ ஃபேஸ்புக்கு இன்ஸ்டா எல்லாம் தெரிக்க விட்ற இந்த கார்ட்டூன் எடிட்டு தான். ஒரு போய் அப்படி தௌசரை போட்டு உட்காந்துருக்க மாதிரி அந்த எடிட் எப்படி எடிட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணாலும் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இப்போ இங்கே கேலரின்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இது வந்து ஃபைல்ஸ் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிறப்ப உங்கள் ஃபோட்டோவை எந்த ஃபோட்டோ எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோவை எடுத்துக்கோங்க. இந்த ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். இன்னையா வெளியே போயிடுச்சு. சவுண்டு கொஞ்சம் வரும், பார்த்துக்கோங்க. இந்த ஃபோட்டோ தான் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மேலே ஓகேன்னு கீழே இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னு இது கொஞ்சம் லோட் ஆகும். இந்த மேலே ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னா இங்கிட்டு சாதா இங்கிட்டு கார்ட்டூன் அந்த மாதிரி. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல ஒன்று இருக்கும், ஒரு ஆரோ மாதிரி, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அப்ளை அப்படின்ட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கெட் ஹை குவாலிட்டின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா வணங்கட்ட சொல்லுவாங்க. நமக்கு அதெல்லாம் தேவையில்ல. சேவ்ன்றதை கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இருக்கும். இப்போ பிக்சார்ட் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கான் செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் ஃபோட்டோ அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஃபோட்டோவோட லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த ஃபோட்டோவை எடுத்துக்கோங்க. இதுதான் அந்த ஃபோட்டோ. இப்போ ஆட் ஃபோட்டோவில் போயிட்டு நம்ம அந்த டூன் ஆப்பில் எடிட் பண்ண அந்த ஃபோட்டோவை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கட் அவுட் அப்படின்ட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த பர்சனை மட்டும் கரெக்டாக கட் அவுட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா கரெக்டாக கட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அந்த கழுத்து மட்டும்தான் நமக்கு தேவை, சட்டெல்லாம் கிடையாது. கழுத்தை மட்டும் கரெக்டாக எடுத்துக்கோங்க. இப்போ சேவ்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இப்படி வந்துடும். இப்போ வந்து இந்த ஃபோட்டோவை ஒப்பாசிட்டியை கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. கம்மியாக வச்சு கரெக்டாக அதுக்கிட்ட கொண்டு வந்துக்கோங்க. இப்போ வந்து ஒப்பாசிட்டியை ஃபுல்லாக வச்சுக்கலாம். ஃபுல்லாக வச்சுட்டு மேலே எரேசர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு எரேஸ் கொஞ்சம் இந்த கழுத்து பகுதியை எரேஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எடிட்டிங் கற்றுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோவும் வரும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில். அப்போ தான் எடிட்டிங் கற்றுக்க முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த பெல் ஐக்கான் அமுக்குங்க. அப்போ தான் நீங்கள் பார்க்க டக்குன்னு வரும் நான் வீடியோ போட்டோன்னே. சரி வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம். இந்த மாதிரி கழுத்து பகுதியை எரேஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த இடத்துல டிக் ஆப்ஷன் இருக்கும், அந்த டிக் ஆப்ஷனை கொடுத்தோன்னே இந்த மாதிரி ஆயிரும். டெக்ஸ்ட் அப்படின்ட்டு இருக்கும், அதில் போயிட்டு உங்கள் பேர் கொடுத்துக்கோங்க. இல்லாட்டி உங்களோட எடிட்டிங் லோகோ கூட கொடுத்துக்கலாம். இப்போ இந்த மேலே இருக்க ஆரோ அமைக்கிட்டு ரீசெண்டில் போயிட்டு லெமன் மில்க் மெய்ட் அப்படின்றது ஒரு ஃபாண்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸ்ட்ரோக்கை கிளிக் பண்ணி பிளாக் ஸ்ட்ரோக் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் சின்னதாக வச்சுக்கோங்க. சின்னதாக வச்சு இந்த இடத்துல வச்சுட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா அந்த மாதிரி ஆயிரும். இப்போ இந்த மேலே இருக்க ஆரோ கிளிக் பண்ணிட்டு சேவ் அப்படின்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா இந்த சேவ்ன்ற பட்டன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா சேவ் ஆயிரும். அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறதுக்கு ஒரு பாஸ்வேர்டு போட்டிருக்கேன். அந்த பாஸ்வேர்டு வந்து என்னென்னா பதஞ்சலி 303 மேலே ஃபோட்டோ கொடுத்துருப்பேன், அதுதான் பாஸ்வேர்டு. போட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க.